கென் அட்டாக்கே கைடன் எபிசோட் 5. லாஸ்ட் எபிசோடில் நருட்டோவையும் அவருடைய டீமையும் கிளே க்ளோன் சுட்டு போட்டிருக்கும். இதுக்கப்புறம் நருட்டோ என்ன பண்ண போறாருங்கிற கேள்வியோட லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் பேட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நருட்டோ இவ்வளோ க்ளோன்ஸை எப்படி இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த காபிட்சுக்குனே இந்த கிளே ஸ்டாச்சுக்குள்ளே உண்மையாகவே இறந்து போனவங்களுடைய ஸ்பிரிட் இருக்கிறதா சொல்கிறாரு. இதை அவ்வளோ சீக்கிரம் டிஃபீட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட நருட்டோ உடனே ஒரு பெரிய ரசங்கனை போட்டு எல்லா ஸ்டாச்சுஸையும் அழிச்சு அதோட சோல்ஸை ரிலீஸ் பண்ணிடுறாரு. இதை பார்த்து காபிட்சுக்குனே ஷாக் ஆகினார். நருட்டோவை ரொம்ப கம்மியாக எடை போட்டதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே நருட்டோவை பீட் பண்ண முடியாதுன்னு வேற ஒரு வழியை யோசிக்கிறார். அது வேற ஒன்றுமில்லை, ஒரிஜினல் சுக்குனை கிட்ட போய் இவங்க யாரையும் நம்பாத. இந்த கென்னோட அப்பா ஒரு ஹொக்காகே, அவன் ஒரு ரிச் ஃபேமிலியை சேர்ந்தவன். இந்த மிபுனேவும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. இவங்களாலலாம் உன்னுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியாதுன்னு சுக்குனேவோட மண்டையை கழுவுறாரு. உடனே நருட்டோ என்னுடைய மெமரிஸை பாருன்னு அந்த காபிட்சுக்குனே கிட்ட சொல்கிறாரு. நருட்டோவோட கஷ்டத்தை பார்த்த காபிட்சுக்குனே ஷாக் ஆகுறாரு. நீ நாப்பட்ட கஷ்டத்தை பட வேணாம், சரண்டர் ஆகிடுன்னு நருட்டோ காபிட்சுக்குனே கிட்ட சொல்கிறாரு. ஆனால் காபிட்சுக்குனே கொஞ்சமும் வணங்காம சுக்குனேவை பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்து கடுப்பான சுக்குனே காபிட்சுக்குனேக்கு ஒரு ரசங்கனை போட்டு சோழியை முடிச்சு விட்டுறாரு. அப்போதான் காபிட்சுக்குனேவோட ஒரிஜினல் ஃபார்மை காட்டுறாங்க. இவர் ரொம்ப வயசானவராக இருக்காரு. நருட்டோவும் டீம் 7ம் அந்த ஓல்ட் மேனை கொனோஹா போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. என்னதான் டீம் 7 இவ்வளோ பெரிய மிஷனை முடிச்சிருந்தாலும் கக்காஷி இவங்களுக்கு அடுத்த நாளே ஒரு புது மிஷனை கொடுக்குறாரு. இதுக்காக நருட்டோவும் டீமும் ஒரு சின்ன வில்லேஜ்க்கு ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த வில்லேஜோட லீடர் அவங்கள வெல்கம் பண்ணுறாரு. நருட்டோ உங்கள் வில்லேஜில் என்ன ப்ராப்ளம்னு கேட்குறாரு. எங்களோட வில்லேஜ் ரொம்ப சின்னது, அதுவும் இல்லாமல் இங்கே வாழ்கிற மக்கள் எல்லாரும் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பசி பட்டினி இந்த வில்லேஜை ஆட்டி படைக்குது. அந்த நேரத்தில் தான் ஒரு நிஞ்சா கேங் எங்கள் வில்லேஜ்க்கு வந்தாங்க. அவங்க கொடுக்குற வேலையை செஞ்சால் நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதை நம்பி இந்த கிராம மக்கள் எல்லாரும் அந்த வேலைக்கு போனாங்க. ஆனால் அங்கேருந்து இதுவரை யாருமே திரும்பி வரல. ஆனால் அவங்க அனுப்புகிற பணம் மட்டும் கரெக்டாக வருது. அந்த வேலைக்கு போன மக்களை பற்றி அந்த நிஞ்சா கேங் கிட்ட கேட்டால் அவங்க வேலை முடியல, அதனால் அவங்க வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேலைக்காக போன மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் நிறைய பேர் பசி பட்டினியில் சாகிறத விட இந்த வேலைக்கு போகலாம்னு விருப்பப்படுறாங்க. அவங்கள என்னால் கூட தடுக்க முடியலை. எனக்கு அந்த மக்கள்லாம் எங்கே போகிறாங்க, இந்த நிஞ்சா கேங் பண்ணுற வேலை என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி தரணும்னு வில்லேஜ் லீடர் சொல்கிறாரு. அடுத்த நாள் அந்த நிஞ்சா கேங் மறுபடியும் வில்லேஜ்குள்ளே வராங்க. இதை பார்த்த ஒரு பொண்ணு, என்னோட ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு, அவரை பார்த்தே பல மாதம் ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த கேங் உன் புருஷன் இன்னும் கூட ஒர்க் பண்ண ஆசைப்படுறாரு, அவரை பற்றி நீ கவலைப்படாத, அவர் கொடுத்த இந்த பணத்தை வச்சு ஜாலியாக இருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு இந்த பணமே வேண்டாம், என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கேங், உன் ஹஸ்பண்ட்லாம் இப்போ வரமாட்டான், இந்த காசைப்புடி, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மறுபடியும் அந்த கேங் வில்லேஜ்குள்ளே வராங்க. இந்த டைம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணுறாங்க. அதாவது அவங்களுடைய ஒர்க்குக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுதாம். ஆனால் இந்த டைம் ஏகப்பட்ட பணத்தை நாங்கள் கொடுக்க போகிறோம், அதனால் வர்றவங்க வாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க பண்ணுற ஃப்ராடுத்தனத்தை கண்டுபிடிக்க நருட்டோ ஒரு பொண்ணு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த வேலைக்கு போக பார்க்குறாரு. நருட்டோவை பார்த்த அந்த கேங் மெம்பர்ஸ் அவரோட அழகில் மயங்கிடுறாங்க. இவ்வளோ நாளாக இப்படி ஒரு புஜ்ஜுக்குட்டியை நாங்கள் இந்த வில்லேஜில் பார்க்கலையேன்னு சொல்கிறாங்க. உடனே நருட்டோவை அந்த வேலைக்கு எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு பொண்ணு நருட்டோவை ஓவர்டேக் பண்ணி அந்த வேலையை தனக்கு கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. தன்னுடைய கணவனை பார்த்து வருஷ கணக்காக ஆகிடுச்சு, அதனால் என்ன கூப்பிட்டு போங்க, நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறேன்னு அவங்க சொல்ல மற்ற வில்லேஜர்ஸும் தங்களையும் கூட்டிகிட்டு போக சொல்லி சண்டை போடுறாங்க. இதை பார்த்த நருட்டோ சத்தியமாக இவனுங்க நம்மளை எடுக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்போதைக்கு கிளம்பிட்டார். நைட்டும் ஆகுது. அந்த வில்லேஜில் இருந்து ரேண்டமாக ஒருத்தரை அந்த கேங் செலக்ட் பண்ணிவிட்டு
அவங்களோட ஒர்க்கிங் பிளேஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. நருட்டோவும் அவருடைய டீமும் இந்த கேங்கை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் இவனுங்க ஏன் அங்க வேலை செய்ய இப்படி அலையிறானுங்கன்னு கென் கேட்குறாரு. இதை விட்டா அவங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு நருட்டோ சொல்றாரு. இப்படியே அவங்களுடைய பயணமும் தொடருது. ஒரு கட்டத்தில் ஒரு குகைக்குள்ள அந்த கேங் போறாங்க. ஒரு நிமிஷம், எங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவங்களை இந்த குகைக்கா கூட்டிட்டு வரீங்கன்னு வில்லேஜர்ஸ் கேட்குறாங்க. ஓஹோ, இந்த கேவ் பத்தி உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? ஆமா, நீ கேள்விப்பட்டது உண்மைதான். இதுக்குள்ள போனா யாராலையும் திருப்பி வெளியே வரவே முடியாது. ஆனா எங்களால முடியும். நீ ஒன்றுத்துக்கும் பயப்படாதன்னு அந்த நிஞ்சா சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ஒர்க் பண்ண வேண்டிய இடமும் வருது. ஆனா அங்க எந்த ஒரு ஒர்க்கும் நடக்கிற மாதிரி தெரியல. அந்த குகைக்குள்ள ஒரு குட்டை மட்டும்தான் இருக்கு. எனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு தானே சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, ஆனா இங்க ஒண்ணுமே இல்லையேன்னு வில்லேஜர் கேட்குறாரு. உனக்கு வேலைலாம் ஒண்ணுமே இல்லை, நீ சும்மா இங்க தங்குனா மட்டும் போதும், மற்றதெல்லாம் அதுவா நடக்கும்னு அந்த நிஞ்சா சொல்றாங்க. ஒண்ணுமே புரியலையேன்னு வில்லேஜர் சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும். சரி, அதெல்லாம் விடு, நீ இங்கேயே இரு, நான் போய் உன்னோட பொண்டாட்டிக்கிட்ட இந்த காசை கொடுத்துட்டு வரேன்னு அந்த கேங் சொல்றாங்க. எனக்கு ஏதோ சரியா படலை, நீங்க என்னை வில்லேஜ்லேயே கொண்டு போய் விட்டுருங்கன்னு அந்த வில்லேஜர் சொல்ல, உன் குழந்தை சாப்பாடு இல்லாம சாகணுமா? அதுதான் உன்னுடைய ஆசையா? நாங்க சொல்றதை கேட்டு இங்கேயே இரு, உன்னோட ஃபேமிலி எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த நிஞ்சா கேங் கொஞ்ச தூரம் தள்ளி நிற்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு வில்லேஜர் ஒரு பயத்தோடையே பார்க்குறாரு. கடவுளே, உனக்காக ஒரு பலியை நாங்க இன்னைக்கும் கொண்டு வந்திருக்கோம், இதை ஏத்துக்கிட்டு எங்களுக்கு வழியை காட்டுன்னு அந்த நிஞ்சாஸ் திடீர்னு கத்துறாங்க. இதை சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த நிஞ்சாஸ் அங்கிருந்து ஓடுறாங்க. என்ன பைத்தியக்காரத்தனம் இது, உடனே போய் அவரை காப்பாத்தலாம்னு நருட்டோ சொல்றாரு. ஆனா கென், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு ஷேடோ தெரியுது. அது அந்த வில்லேஜரை சாப்பிட வரும்பொழுது கென் லைட்னிங் அட்டாக்க பண்றாரு. நருட்டோ அதுக்குள்ள அந்த வில்லேஜரை காப்பாத்திடுறாரு. அவசரப்பட்டுட்டீங்க, இப்போ காட் உங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுக்க போறாருன்னு அந்த வில்லேஜர் சொல்றாரு. நருட்டோ ஷாக்காக காட்சிகள் மாறுது. வெளியே போன அந்த நிஞ்சா கேங் மறுபடியும் குகைக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. நம்ம கொடுத்த சாக்ரிஃபைஸை கடவுள் ஏத்துக்கிட்டு இருப்பாரான்னு அந்த கேங்ல இருக்கிற ஒருத்தன் கேட்குறான். கண்டிப்பா நம்மளுடைய சாக்ரிஃபைஸை கடவுள் ஏத்துக்கிட்டு நமக்கு ட்ரெஷருக்கான அந்த வழியை காட்டுவார். அப்போ நம்ம எல்லாத்தையும் சுருட்டிட்டு வேற வில்லேஜ்க்கு ஓடி போயிடலாம். வர வர இந்த வில்லேஜஸ் வேற நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம அடைய போற இந்த புதையலோட கம்பேர் பண்ணா இந்த வில்லேஜஸ்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு தண்ணீர்லாம் கொப்பளிக்க அந்த கேங் பயப்படுறாங்க. நாங்க தான் உனக்கு பலி கொடுத்தோமே, அப்புறம் ஏன் கோவப்படுற கடவுளேன்னு அந்த கேங்ல இருக்க ஒருத்தன் கத்த நருட்டோவும் அவனுடைய டீமும் வெளியே வராங்க. யார் நீங்க? கடவுளுக்கு கொடுத்த பலியை திருட வந்திருக்கீங்களான்னு அந்த கேங் லீடர் கேட்குறான். அதுக்கு நருட்டோ, இவங்க மனுஷங்க, உங்களோட பலி கிடையாதுன்னு சொல்றாரு. அப்பாவி மக்களை பலி கொடுத்து இப்படி புதையலை அடையிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு மிபுனே கேட்குறாங்க. அதுக்கு அந்த கேங் லீடர், வாய மூடு, இவங்க வாழ்ந்து ஒன்றும் கிழிக்க போறதில்லை, இவங்க பசியில சாகிறதுக்கு கடவுளுக்காக சாகலாம்னு சொல்லிட்டு எர்த் ரிலீஸை யூஸ் பண்ணி குகையை நாசம் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. திடீர்னு அந்த குகை இடிஞ்சு விழுது. இதை பார்த்த கென் அந்த கேங் லீடரை ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறான். அந்த கேங் லீடர் ஒரு ஓட்டைக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். கென் அவன் மேலேயே லைட்னிங் அட்டாக்கை யூஸ் பண்ண மறுபடியும் அவன் ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் மலையோட உச்சியில அவன் மாட்டிக்கிறான். கிட்டத்தட்ட சாவோட விளிம்புல இருக்கான். தயவு செஞ்சு எனக்கு கையை கொடு, என் உயிரை காப்பாத்துன்னு கென் கிட்ட அந்த கேங் லீடர் கெஞ்ச, கென், உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வாழவே தகுதி இல்லை, உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், ஒன்று நீயே கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கோ, அப்படி இல்லைன்னா நானே உன் கையை கொடூரமாக வெட்டுவேன்னு சொல்ல ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்கு கொடு, இப்போ நான் செத்தா நீயும் என்ன மாதிரி ஒரு கொலைகாரனா தான் இருப்பேன்னு அவன் சொல்ல, கென் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்குள்ள நருட்டோ வந்து அந்த கேங் லீடரை காப்பாத்திடுறாரு.
அதுக்கப்புறம் நருட்டோவும் டீமும் அந்த வில்லேஜ்க்கு போகிறாங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதாவது அங்கே உண்மையாகவே ட்ரெஷர் இருக்குது, ஆனால் கடவுள்லாம் அதை பாதுகாக்கலை. அதுக்கு பதில் அங்கே நிறைய முதலைங்க தான் இந்த ட்ரெஷருக்கு போகிற வழியில் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த முதலையை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ட்ரெஷரை எடுக்க தான் அந்த கேங் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நருட்டோ சொல்கிறாரு. கடைசியாக அந்த வில்லேஜ்க்கு நருட்டோ எல்லா ட்ரெஷரையும் அந்த முதலைங்களையும் கொடுத்துடுறாரு. ஒரு வழியாக மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு நருட்டோவும் டீமும் வில்லேஜ்க்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ நருட்டோ கென் கிட்ட, உன்னோட எல்லா எனிமீஸையும் நீ கொண்டுதான் ஆகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அவன் அந்த வில்லேஜஸ்க்கு இரக்கம் காட்டலை, அப்போது நான் மட்டும் எதுக்கு காட்டணும்னு கென் சொல்கிறாரு. அதுக்கு நருட்டோ, மனுஷங்கன்னா கண்டிப்பாக மாறுவாங்க கென், இவனும் ஒரு நாள் மாறலாம். எல்லாருமே கடைசி வரை கெட்டவங்களாகவே இருந்துருவாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதனால தான் கில்லிங் எப்போவுமே ஒரு குட் சொல்யூஷன் கிடையாதுன்னு சொல்கிறாரு. சரி சரி, எனக்கு புரியுது, ரொம்ப மொக்கப்படாதீங்கன்னு நருட்டோவை கென் கலாய்க்கிறாரு. இந்த எபிசோடும் இதோட முடியுது.